ஓம் சக்தி. இருமுடி போட்டுக் கொள்ளுகின்ற காலம் வந்துவிட்டது. அம்மாவினுடைய தைப்பூச ஜோதியை தரிசனம் செய்கின்ற நாள் நெருங்கிக் கொண்டு வருகிறது. சக்தி மாலை என்னும் அற்புத மணிமாலையை நம்ம கழுத்துல நாம போட்டுட்டு குறைஞ்ச 5 நாள் விரதமாவது இருந்து அம்மாவுக்கு அந்த சக்தி மாலையோட நம்முடைய இருமுடி பையிலே அன்னதானத்திற்கு தேவையான பொருள்களோடு நம்முடைய குடும்பத்துக்கான அம்மாவின் பிரசாதங்களோடு அம்மா கிட்ட வந்து நம்ம கையாலேயே கருவறைக்குள்ள நுழைஞ்சு நம்முடைய சக்தி மாலையை இந்த விரல்களுக்கு இடையே பிடித்தபடி வந்து சுயம்பின் மீது நம்முடைய அந்த மாலை படும்படியா பிடிச்சு அந்த தீர்த்தத்தை அவர்கள் ஊற்றுகிற பொழுது அந்த மாலை பிடித்த அந்த கரங்களோடு நாம அம்மா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காப்பாற்று, இதை தவிர வேற எதையும் நம்ம அம்மாட்ட வேண்டிக்கவே தேவையில்லை. அம்மா அந்த அபிஷேகம் செய்தபடியே சுயம்பு தாயை, கருவறை தாயை நாம் மனதார கண்குளிர கண்டு அம்மா எங்களை காப்பாற்று என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை எத்தனை பெரிய அற்புதமான வார்த்தை என்பதை நாம அதனுடைய பலனை அனுபவிக்கிற பொழுதுதான் நமக்கு தெரியும். நாம ஓரொரு வேண்டுதல்களோடு வருவோம். அம்மா சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தி கொடு, அம்மா சீக்கிரமா மகப்பேற்று வாய்ப்பை கொடு, அம்மா சீக்கிரமா வீடு கட்டுற வாய்ப்பை கொடு, அம்மா உத்தியோகத்தை கொடு, அம்மா அதை கொடு, அம்மா இதை கொடு, கொடு 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 என்று கேட்கிறவர்களாக மட்டுமே இருக்கிறோம். ரொம்ப அரிதா சிலர் மட்டும்தான், என்ன சக்தி அம்மாக்கு ஏதாவது முதன்முறையா இருமுடி செலுத்துறீங்களா? ஆமாங்க சக்தி, போன தடவை இருமுடி செலுத்த வந்தோம், அம்மா எங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்தாங்க, மழைனா மழை அப்படி மழை, ஆனா எப்படிடா பயிர் விளைய போது என்னடா ஆக போறோமோ, இந்த வருஷம் நமக்கு என்ன நடக்குமோன்னு நினைச்சோம். ஆனா பக்கத்துல இருந்த அம்மா சக்தி கோயில்ல இருந்த மந்திர சக்திகள் சொன்னாங்க இருமுடி போட்டு வந்து அம்மாவை வேண்டிக்கங்கன்னாங்க. நாங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிட்டோம், தாயே நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டோம். எல்லா நிலையிலையும் எங்களுக்கு தண்ணியை வடிய வச்சு அம்மா விளைச்சலையே ஏற்படுத்தி கொடுத்தாங்களா. இந்த வருஷமும் எங்களுக்கு அம்மா கிட்ட நன்றி சொல்லிட்டு இருமுடி செலுத்திட்டு போலான்னு வந்தோன்றாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்குது. படித்தவர்கள் வசதியானவங்க எல்லாம் இருந்தாலும் அம்மா ஏதாவது கொடு 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 என்று கேட்கிறவர்களாகவே இருக்கிறோமே. அம்மாவுக்கு நன்றி சொல்லி இருமுடி செலுத்துற மாதிரி நம்ம கிட்ட மனசு இருக்குதா? அம்மா எதையெல்லாம் கேட்டேன், எனக்கு நீ எதை கொடுக்கணும்னு உனக்கு தெரிஞ்சு கொடுத்திருக்கிறமா, எது எனக்கு தர வேண்டும் என்பது உன் திருவுள்ள சித்தமோ அதை கொடுமா, எது எங்களுக்கு தேவையில்லை என்பது உன்னுடைய திருவுள்ளமோ அதை எங்களிடமிருந்து எடுத்து விடமா. அப்படியெல்லாம் நமக்கு கேட்டுக்க தெரியறதில்ல. ஆனால் பாமர மக்களுக்கு, கிராமத்து மக்கள்னு அம்மா சொல்லல, அவங்ககிட்ட தான்டா பக்தி இருக்குது, அவர்களிடம்தான் உண்மை இருக்குது, அவங்க கிட்டதான் வெள்ள மனசு இருக்குது, அவங்களுக்கு தான் 4 ஜனம் பசியா வந்தா கூட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கிற மனசு இருக்குது. ஆனா பட்டணத்து நாகரிகமும் படிப்பும் பதவியும் மனிதனை மனிதனாக நடமாட விடாமல் கெடுத்து கொண்டிருக்கிறது. அதனால கிராமத்து ஜனங்கன்னா அம்மாவுக்கு அப்படி ஒரு பரிவு பாசம் நமக்கு தோணும். ஒரு முறை அருள்வாக்கு கேட்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. வசதியான ஒரு அம்மா, கழுத்து நிறைய எல்லா நகையோடும், ரொம்ப பெரிய அந்த பெருந்தனக்காரர்களுக்கே உரிய தோரணையோடு இருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல ஒரு நரிக்குறவ அம்மா, இன்னொரு பக்கத்துல ஒரு ஏழைத்தாய், அவங்களும் அருள்வாக்கு கேட்க. இதெல்லாம் நம்ம அம்மா இடத்துலதான் அந்த சமத்துவம் சரிநிகர் சமானம் என்பதை மருவத்தூர்ல நம்ம பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி அருள்வாக்குக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க கேட்கறதுக்கு. இந்த அம்மாக்கு சொல்றாங்க, நீங்கள்லாம் அருள்வாக்கு கேட்க வந்திருக்கீங்களா? நீங்கள்லாம் அருள்வாக்கு கேட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு எல்லாம் அருள்வாக்கு கிடைச்சு என்ன செய்ய போறீங்க? ஆக இருப்பவனை உயர்த்துகிற தாய் என்பதை விட இல்லாத ஏழைகளையும் உயர்த்தி உருவாக்குகின்ற தாய் என்பதை அந்த அம்மா கண்ணு முன்னாலேயே அம்மா பார்க்க வச்சா. வந்தாள், அம்மா முன்னால போய் உட்கார்றா. அம்மா அவளுக்கு தெரிந்த நரிக்குறவ பாஷையிலே பேசி அன்றைக்கு அருள்வாக்கு சொன்னதை அந்த நரிக்குறவ பெண் வியந்து போய் வெளியில வந்து சொல்றா, எங்க பாஷையெல்லாம் சாமிக்கு தெரியுது, எங்க பாஷையெல்லாம் சாமி பேசுறாரு, எனக்கு என் கவலை என்னன்னு எப்படி சொன்னாரு தெரியுமானா, இந்த பெருந்தன வசதி படைத்த அம்மா திகச்சு போயிருக்கா. அடுத்து கூப்பிடப்படுவது யார்? பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஏழைத்தாய், அவளும் போய் வருகிறாள். அந்த அம்மாவும் மனநிறைவோடு வருகிறார்கள். அப்பொழுதுதான் தெரிகிறது, இந்த மருவத்தூரிலே அம்மா இங்கே, நீ கேட்பதை அம்மா கொடுக்க வேண்டும் என்றால் உனக்கு பக்தியும் பக்குவமும் தேவை. பக்தி இருக்குதுன்னு நம்ம எல்லார்ட்டையும் காட்டிப்போம்,
எனக்கு அம்மா கிட்டனா பக்தி, அவ்வளவு பக்தி, இவ்வளவு அவ்வளவு இல்லை என்று 4 பேரிடத்துல பக்தியை சொல்லி பறைசாற்றுவது இல்லை பக்தி. மனசுல பேசுற பேச்சுல, செய்யற செயல்ல, வாழ்ற வாழ்க்கையில, ஒவ்வொரு அசைவிலும் அம்மா நம்மோடு இருக்கிறாள் என்கின்ற உணர்வு நம்மை எச்சரிக்கையுள்ள, பக்குவமுள்ள, பண்பான மனிதர்களாய் உருவாக்கணும். அப்படி உருவாக்குகிற முயற்சி தான் அம்மா நாங்க கொடுக்கிற ஆன்மீக பயிற்சி. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவோம், எல்லா கோயிலையும் கும்பிட்டு தேங்காய் பழம் உடைச்சு அங்கேயே உட்காந்து தேங்காய் சிரட்டையும் போட்டுட்டு வாழைப்பழ தோலையும் போட்டுட்டு சாமி கொடுக்குற அங்க குங்கும விபூதியை அங்கேயே தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு சுத்தி அதுவும் ஒரு பொழுதுபோக்கு போல வந்துட்டு இருப்போம். மருவத்தூருக்கு அப்படி வர முடியாது, வரக்கூடாது. அம்மா கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறாள். அதை பெற வேண்டும் என்பதற்கான பக்குவமும் பக்தியும் நம்மிடத்தில் தெளிவா இருக்கணும். ஏதோ வந்துட்டோம்ல, மருவத்தூர் மண்ணை மிதிச்சாவே அம்மா முக்தி தருவாளாமே, மிதிச்சிட்டோம்ல, கிளம்பிட்டோம்ல, முக்தினா கதையா? அம்மா நமக்கு எளிமையாய் புரிய வைக்கிறாள். ஆனால் பக்தி வேண்டும், அதற்கு ஏற்ற நம்மிடையே பக்குவமும் வேணும். பணம் இருக்கிறது என்பதால் கொள்ளுகின்ற பக்தி அல்ல, பதவி இருக்கிறது என்பதால் எனக்கும் உண்டு பக்தி என்று காட்டிக்கொள்வதல்ல. என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, நான் உள்ளே நுழைந்து முதலில் எனக்கான வழிபாட்டையும் எனக்கான அருள்வாக்கையும் வாங்கிடுவேன். அந்த பக்தி இல்ல. பக்குவம், எளிமை, கடமையில், முயற்சியில், உழைப்பில், உறுதியில் நமக்கு கிடைத்திருக்கிற பக்குவமான ஒரு வாய்ப்பு தான் இருமுடி செலுத்துற வாய்ப்பு. அம்மா உன்னை தேடி புறப்பட்டு வர்றேம்மா, எனக்கு விரதம் இருக்கிறதுக்கு கூட நாள் கிடைக்குமா தெரியலமா, ஆனால் வரப்போறேம்மா, என் இருமுடியை ஏத்துக்கோமா. இருமுடி செலுத்தி, அந்த இருமுடியை செலுத்திய பின்னர் அந்த குடும்பமும் செலுத்தியவர்கள் வாழ்க்கையும் எப்படி எப்படியெல்லாம் உருமாறுகிறது என்பதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஓடோடி வருகிறார்கள் வெளிநாட்டில் இருந்து. அம்மா உன்னை தரிசிக்கணுமா, எப்ப சக்தி வரப்போறீங்க? இருமுடிக்கு வந்துருவோம் சக்தி, நவராத்திரி வர முடியல, இருமுடிக்கு கட்டாயம் வந்துருவோம். எத்தனை செலவு, எத்தனை அரசாங்க அனுமதி, எவ்வளவு பணம், என்னென்ன விதமான தொழில் நிலையில இடையூறு, விடுமுறை, இத்தனையும் தாண்டி அந்த நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவர்கள் ஓடி வந்து மீனம்பாக்கத்தில் இறங்கிய உடனே அவர்களுக்கு நடைபயணம்தான் அம்மாவிடத்தில் இருக்கிற விரதம் போல நினைச்சு வருவாங்க. வந்து மருவத்தூரை சேர்ந்த பின்னால் அந்த புழுதியிலே புரண்டு எழுந்ததை போல, அடே அப்பா மருவத்தூருக்கு வந்துட்டோம் 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 என்ற அவர்களின் சந்தோஷம்தான். இவ்வளவு கை கைட்டம் தூரத்தில் இருக்கிற இந்த தாய், கொடுக்க வேண்டியதை கொடுக்கிற தாயின் இடத்திலே பக்தியும் பக்குவத்தோடு பக்தி செலுத்த நாம தவறிட்டோமோ? எங்கேயோ இருந்து ஓடி வருகிற அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற, அந்த ஆண்மக்களுக்கு இருக்கிற அந்த ஆசை, துடிப்பு, தவிப்பு, ஆர்வம், அம்மா அம்மா என்கின்ற அந்த உள்ளன்பான உணர்ச்சி நமக்கெல்லாம் இல்லையோ என்ற ஒரு பக்கம் முள் போன்ற நெருடல் ஏற்படத்தான் செய்கிறது. ஆனால் அம்மா நம் எல்லோருக்கும் அருள் தர மருவூரில் காத்திருக்கிறாள். ரோட்டுக்கு மேலே அந்த நெடுஞ்சாலை வீதியிலே அம்மா நம் ஒவ்வொருவரின் வருகைக்காகவும் காத்திருக்கிறாள். அருளை கொடுக்க காத்திருக்கிறாள். அவள் கை நிறைய அருள் வைத்து, என் பிள்ளைக்கு இவ்வளவு அவ்வளவு என்று யாருக்கும் அம்மா அளந்து கொடுப்பதில்லை. நாம போற நம்ம மனசுதான் அளவுகோல். அது சின்ன பாத்திரமா, பெரிய பாத்திரமா, அண்டாவா, குண்டாவா, சின்ன டம்ளரான்றது நம்ம மனசினுடைய பக்தியின் பக்குவம் தான். ஆனால் அம்மா வருகிற எல்லோருக்கும் அருளை தர காத்திருக்கிறாள். அந்த அருளை முழுமையாய் நிறைவாய் பெற நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புதான் அம்மா தந்திருக்கும் சக்தி மாலை போட்டு இருமுடி ஏந்தி வருகிற அருமையான காலம். இந்த காலம் நம்மை வாழ்விக்க அம்மா வழிகாட்டுகிற ஒளியான காலம். பயன்படுத்திக் கொள்ளுவோம். ஓம் சக்தி.